திருப்பத்தூர்ல அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, மாம்பழக்கூழ் தொழிற்சாலை, புறவழிச்சாலை, நாட்டாம்பள்ளி மற்றும் மல்லகுண்டாவில தொழிற்பேட்டைகள், திருப்பத்தூர் ஒன்றியத்தில் ஜலகம்பார அருவி சுற்றுலா மையமாக ஆக்கப்படும். ஜவாது மலைக்கு அருகே காவலூரில மூலிகை பண்ணை, வாணியம்பாடியில சந்தனமர தொழிற்சாலை செயல்பட நடவடிக்கை, ஜோலார்பேட்டை அரசு மருத்துவமனைகளை புற்றுநோய் சிகிச்சை மையம், தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுப் பொருட்களை சுத்தப்படுத்த சுத்திகரிப்பு நிலையங்கள், ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியில தொழிற்பேட்டை, வாணியம்பாடியில பாதாள சாக்கடை திட்டம், ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டத்தை விரிவுபடுத்தி குடிநீர் வசதி ஏற்படுத்தப்படும். தென்பெண்ணை ஆற்றலை சிட்டியாறு அணைகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஜோலார்பேட்டையிலே சிப்காட் பேருந்து நிலையம், பாலாற்றில் குறுக்கே தடுப்பணைகள். என்னடா இவ்வளவு உயரத்தில் நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி நம்ம தென்பெண்ணை ஆற்றை கொண்டு வந்து செட்டியார் அணையில இணைச்சிட்டாரு. அடுத்ததா நாற்றம்பள்ளியில தொழிற்பேட்டை அமைக்கப்படும் சொன்னாரு. அந்த தொழிற்பேட்டையில இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்படும் சொன்னாரு. அவர் கட்டின அந்த தடுப்பணையில இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்காங்க. அடுத்ததான் அதே மகிழ்ச்சி வெள்ளத்துல காட்பாடியில இருந்து திருப்பத்தூர் வரைக்கும் வந்திருக்காரு நம்ம முதலமைச்சர் அவர்கள். இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொடுத்து இன்னைக்கு எங்களை இந்த ஒசரத்துல நிக்க வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு டைமும் தேர்தல் நெருங்கும் போது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு பொய்யே சொல்றதுக்காக மட்டும் வராரு முதலமைச்சர்.